வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே வளவம்பட்டி என்ற கிராமத்துல மூங்கில் ஐயனார் கோவில். இந்த மூங்கில் ஐயனார் கோவில் 8 கரையை சேர்ந்த குடும்ப குழுக்களுக்கு சொந்தமான இது கோவில். அதாவது முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த அந்த 8 பாரம்பரிய அந்த குடும்பத்திற்கான கோவில். அது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. வருடம் மிகவும் சிறப்பான முறையில ஆடி மாசம் திருவிழா நடத்துறாங்க. இதுல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள் கோயில வழிபடுறாங்க. அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்களும் மண்டகப்படி நடத்துவோம், எங்களுக்கு மண்டகப்படி வேணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. கோர்ட்டுக்கு போறாங்க. நீதிமன்றம் அவர்களுக்கு 8 குடும்பத்தாரும் மண்டகப்படி ஒவ்வொரு நாளும் முடித்ததுக்கு அப்புறம் 8 நாட்களுக்கு அப்புறம் நீங்க காலையில அந்த பட்டியலின மக்களுக்கு காலையில 8:30 to 1 மணி வரை நீங்க நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி மண்டகப்படி நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனால் இவர்கள் மண்டகப்படி நடத்துவதற்கோ அந்த சாமியை வழிபடுவதற்கோ இவர்கள் முயற்சி எடுக்கல. எப்படியாவது இந்த கோவில்ல இப்படி நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கிற இந்த இடங்கள்ல மோதலை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நோக்கத்துலதான் செயல்பட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்துலதான் இந்த மண்டபப்படி கேட்டிருக்காங்கிறது இந்த விஷயத்துல தெரிஞ்சிச்சு. ஒரு கோர்ட் நீதிமன்றத்தோட ஆன 1 மணி வரை. அதன் பிறகு இவர்கள் 4 மணிக்கு அடுத்ததாக பரம்பரை நடக்கக்கூடிய அந்த கட்டுகளை செய்ய விடாம உற்சவர் சிலையை நாங்க தூக்குவோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவல்ல போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி, ஏன்னா தெரிஞ்சிச்சுல ஒரு கோவில், ஒரு உள்ளூர்ல ஒரு கோவில் இருக்கிற அந்த கோவில் திருவிழாவை கெடுக்கணும்னு நினைச்சுதான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அதுல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்லுதாங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இதுதான் வேலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பிசி எம்பிசி மக்களும் பார்த்துக்கிட்டே வராங்க, தெரிஞ்சுக்கிட்டே வராங்க. தமிழ்நாடு அரசும் இதை தெரிஞ்சுக்கிடணும். மாநிலம் முழுவதும் இவர்கள் இப்படி பல்வேறு கோவில்கள்ல கோவில் விவகாரங்கள்ல வேண்டுமென்றே தலையிட்டு மோதலை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு செங்கலை கூட மூங்கில் ஐயனார் கோவில்ல ஒரு செங்கல் கூட இவங்க வாங்கி கொடுத்து கட்டவும் இல்ல. யாரோ ஒருவர் கட்டி வைத்த கோவில்ல நாங்க வழிபடணும் சொன்னா ரைட், ஓகே, சரி வாங்க சாமி கும்பிடுங்க, ரைட் அப்படிங்களா. ஆனா வேண்டுமென்றே எங்களுக்கு அந்த உரிமை வேணும், இந்த உரிமை வேணும் சொல்லி கேட்டு மோதலை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த மோதல் விளைவுல கிட்டத்தட்ட 41 மீது பிசிஆர் வழக்கு பாய்ந்துள்ளது. அப்பாவி மக்கள் நான் வழிபட, அதாவது இந்த ஊர்ல கூட இருந்து தகவல்கள் என்ன தகவல்னா, அந்த ஊர் மக்கள் அங்குள்ள பட்டியலின மக்கள் சரி ஓரளவு நம்ம இணங்கி போகும் சாமி கும்பிடணும்னு நினைக்கும் போது கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி சாலை மறியலில் ஈடுபடுவது, மக்களை ஈடுபட செய்வது. ஏனென்றால் எந்த ஒரு சாலை மறியல் என்றாலும் அந்த மக்கள் போராட்டத்தில் எங்கு இருந்தாவது அங்கிருந்து பகுதியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் சாலையில் அமர்ந்துள்ளார்கள், அந்த மக்களை தூண்டி விடுவார்கள். இதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் ஆட்சிக்கு கெட்ட பேர். இவங்களோட நோக்கம் வேற எதுவுமே இல்ல. ஆட்சியிலே இருந்துகிட்டு, கூட்டணியில இருந்துகிட்டு, பதவியும் பெற்றுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் திரு விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும். பிசி எம்பிசியோட வாக்குகள் இனி அவருக்கு விழக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்துலதான் விடுதலை சிறுத்தைகள் செயல்படுது அப்படிங்கிறது உளவுத்துறை கண்காணிக்கணும். இதுக்குத்தான் அவங்க திட்டம் போட்டு இப்படி தமிழ்நாடு அந்த கந்தர்வக்கோட்டை மட்டும் இல்ல, புதுக்கோட்டை மாவட்டம் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இவங்க இந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க. பல்வேறு கோயில்கள்ல இன்னைக்கு இவங்களால நிம்மதியா சாமி கும்பிட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல அரசாங்கம் கண்டறியணும். இந்த வளவம்பட்டி விடயத்துல பெண் காவல் ஆய்வாளர், அங்கு உள்ள பெண் காவல் ஆய்வாளர் முறையாக, அதாவது காவலர்கள் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம். ஆனா அந்த பெண்மணி மிகப்பெரிய லெவல்ல நான் இதை சாமி சிலையை தூக்க வைப்பேன், நீதிமன்ற உத்தரவை மீறி அவர்களை சாமி சிலையை தூக்க வைப்பேன்னு சொல்லி நான் நிக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னதா மக்கள் சொல்றாங்க. அப்போ அந்த ஆய்வாளர் மீது நடவடிக்கை கண்டிப்பான முறையில அரசாங்கம் உடனடியா எடுக்கணும். இது போன்ற ஆய்வாளர்கள் பேசாம நீங்க தான் பிறந்த சமூகத்தோட கட்சியில சேர்ந்துட வேண்டியதானே, ஒருதலை பட்சமா செயல்படணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். குறிப்பிட்டு நீங்க பிறந்த சமுதாயத்துக்காண்டி நீங்க உதவி பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க சமூகத்தை சேர்ந்த கட்சியில போய் சேர்ந்துருங்க. சேர்ந்து நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. காவல்துறையில இருந்துகிட்டு இதை செய்யக்கூடாது. இப்போ உயர் அதிகாரிகள் உடனடியா அந்த காவல் ஆய்வாளர் மீது வளவம்பட்டி இந்த சாதிய மோதலுக்கு இருக்கிறதா தகவல் வரும். அந்த ஆய்வாளர் மீது கடும் நடவடிக்கை தேவை. 41 பேர் மீது பிசிஆர் வழக்கு அப்படின்னு பொதுவா போட்டீங்கன்னா 41 பேருக்கு என்னென்ன ரோல், அதுல கூட்டத்தில் நின்றவங்க, வீடியோல நின்றவங்க, அத்தனை பேர் மீது எப்படி தமிழ்நாடு முழுவதும் இப்படி எப்படி 40 பேர் 50 பேர் மீது பிசிஆர் வழக்கு போடுறேன்னு கேக்குறேன். ஏன்னா ஊரா கொத்தா பிசிஆர் வழக்கு போடுங்க, அப்பதான் இவங்களை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல இவங்க எல்லாம் செயல்படுறாங்க. அதுல வரக்கூடிய அந்த பணம் யாரும் அப்ப விட்டு பணத்தை குடிக்க, பிசிஆருக்காண்டி குடிக்கல, பணம் குடிக்கல, அவங்களுக்கு நிவாரண நிதியை குடிக்க, யார் அப்ப விட்டு பணம், எங்க பணம், நாங்க வரி கட்டுற பணம். அரசாங்கம் கடும் நடவடிக்கை இந்த மாதிரி குழுக்கள் மீது எடுங்க. இது எப்படின்னா, இது போற போக்க பார்த்தா இது நல்லதுக்கா தெரியல. தமிழ்நாடு முழுவதும் இவர்களுடைய அராஜகம் எப்படின்னா மிகவும் அதிகமாக இருக்கு. பிசி எம்பிசி மக்கள் கடுமையான முறையில பாதிக்கப்பட்டுட்டே வராங்க. வளவம்பட்டி விவகாரத்துல உடனடியாக மாண்புமிகு முதல்வர் தலையிட்டு இந்த பிசிஆர் வழக்கை ரத்து செய்யணும். உயர்நீதிமன்ற உத்தரவை மீறிய இந்த கும்பல்களை சாலை மறியல் பண்ணாங்களா, எத்தனை பேர் மேல வழக்கு போட்டிருக்கீங்க, எத்தனை பேர் மீது
வழக்கு போட்டீங்க. கிட்டத்தட்ட 500 பேர் கிட்ட வந்து சாலை மறியல் பண்ணாங்களா, அத்தனை பேர் மீது ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அப்படி வழக்கு பதிவு பண்ணியிருந்தா அதை ஏன் வந்து சேனல்கள்ல போடல, ஏன் மீடியால போடல? ஏன் பிசிஆர் சட்டத்தை போட்டதை மட்டும்தானே நீங்க வந்து போடுறீங்க மீடியாலையும் ஊடகத்திலையும்? அப்ப அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சாலையை மறிச்சு மக்களை வந்து செல்ல விடாம மக்களுக்கு வந்து இடையூறு வந்து வைத்த இவர்களை ஏன் கைது செய்யல? ஏன் அவங்களை கைது பண்ணாம இருக்கீங்க? அதனால அந்த குறிப்பிட்ட அந்த காவல் நிலையத்தில் உள்ள காவல் ஆய்வாளரை வந்து உடனடியா விசாரிக்கணும். அதாவது பிசிஆர் சட்டம் போடணும்னு சொல்லி முடிவு பண்ண உடனே அந்த ஊர்ல இருக்கிற வயசானவங்க, கண்ணு தெரியாதவங்க, கால் நடக்க முடியாதவங்க, ஊர்ல எத்தனை பேர் இருக்கலாம் அத்தனை பேர் மீதும் பிசிஆர் வழக்க போட்டுறது. அப்ப சட்டம் வந்து ஒருதலைபட்சமா வந்து காவல்துறை வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அதனால தயவு செய்து சொல்றேன், இந்த 41 பேர் மீதான அந்த எஸ்சிசி சட்டத்தை உடனடியா அரசாங்கம் ரத்து பண்ணணும். இதுக்கு மோதலுக்கு காரணமா இருந்த, அதாவது பிரச்சனை வரும், இவ்வளவு காவலர்கள் இருந்து எப்படி மோதல் வந்துச்சு? எப்படி 4 மணிக்கு மேல ஏன் வந்து கோயில் சிலை, அது எப்படி உற்சவர் சிலையை தூக்குறதுக்கு நீங்க எப்படி வரலாம்? நீதிமன்றம் உங்களுக்கு 1 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்கு. அப்ப அதை மீறிய யாரு? மீற வச்சது அந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டரை கைது பண்ணுங்க, அந்த காவல் ஆய்வாளரை உடனடியா கைது பண்ணுங்க. அவங்களை கைது பண்ணாம இந்த விஷயத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி கிடைக்காது. அதனால ஒருதலைபட்சமா செயல்படக்கூடிய அதிகாரிகளை உடனடியாக, அது எந்த அதிகாரிகளும் இல்ல, எல்லாம் விசாரிச்சாச்சு, அந்த காவல் ஆய்வாளர் தான் இவ்வளவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனடி நடவடிக்கை வந்து இதுல தேவைப்படுது. இந்த வளவம்பட்டி விவகாரத்துல காவல்துறையினர் வந்து 41 பேர் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ரைட் ஓகே எஃப்ஐஆர் போட்டிய, அதுக்கப்புறம் மற்ற சிலரும் சொல்லி போட்டிருக்கீங்க. இவர்கள் எல்லாம் தேடுகின்ற, நாங்க வந்து தேட போகிறோம், அவர்களை வந்து கைது செய்ய போறோங்கிற இப்படி ஒரு அடிப்படையில சென்று எங்க மக்களை வந்து எந்த காரணத்தை கொண்டும் தொந்தரவு செய்யக்கூடாது. இது வந்து முழுக்க இது திட்டமிட்டு நடந்த ஒரு வன்முறை. அதனால் இந்த வன்முறைக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுங்க. தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து தண்டிக்கப்படலாம், மாற்று கருத்தே கிடையாது. மக்கள் வந்து கோவிலுக்கு வந்து ஒரு பொங்கல் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கும் போது பொங்கல் பானையெல்லாம் தட்டி விட்டு ஒரு சில பிரச்சனைகள் வேண்டுமென்றே பண்ணும்போது ஒரு சில பேர் உணர்ச்சி வசப்பட்டதான் செய்வாங்க. அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கதா தகவல் வந்திருக்கு. அதனால மாணவர்கள் மீதும் பெண்கள் மீதும் உள்ள வழக்குகளை உடனடியாக ரத்து செய்யணும். இதை வைத்துக் கொண்டு எங்க மக்களை தொந்தரவுபடுத்துவதோ அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுவது மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பான முறையில மாண்புமிகு முதல்வர் இதில் தலையிட்டு உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் இப்படி பல்வேறு பகுதிகளில் பிசி எம்பிசி மக்கள்கிட்ட தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்துட்டு வராங்க. இது வந்து உளவுத்துறை தீவிரமா விசாரணை பண்ணணும். எதனால ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல பண்றாங்களா, என்ன யாரோட தூண்டுதல் இவங்க பண்றாங்க, என்ன அஜெண்டா இவங்களுக்கு, இதெல்லாம் உளவுத்துறை வந்து இவங்களை அத்தனை பேர் விசாரிக்கணும்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கந்தர்வகோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த முக்கோணத்திற்கும் நான் பதிவு பண்ணக்கூடியது இதுதான். நீங்க அனைவரும் ஒற்றுமையோடு செயல்படல, வளவம்பட்டியில மட்டும்தானே பிரச்சனை, நமக்கு என்ன என்னமோ நான் நாசமா போயிட்டு போறோம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அடுத்து நீங்களும் பாதிக்கப்பட்டுட்டே இருப்பீங்க. அதனால ஒன்றுபட்ட மக்களா ஒரே குலத்தா ஒரே குலமா இருந்து அத்தனை உறவுகளும் ஒன்று திரண்டு இந்த வளவம்பட்டி மக்களை நாம் அனைவரும் ஒன்று திரண்டு வந்து பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு ஒன்று என்றால் நாமும் போராட்டத்துக்கு வந்து தயாராக வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பரம்பரையா உள்ள ஐதீகப்படி உள்ள உற்சவர் சிலையை வந்து அதிகாரிகள் வந்து யாருடைய உத்தரவுல நீங்க எல்லாம் தூக்கிட்டு போனீங்க? நீங்க தூக்கிட்டு போனதை தாங்க முடியாம தான் எங்களுடைய மக்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க, ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. அதன் பிறகு வந்து நேரடியா உயர் அதிகாரிகள் தலையிட்டு நேரடியாக வந்து சத்தம் போட்டு, அதாவது என்னன்னா கண்டிச்சிருக்காங்க. இந்த சிலையை யார் அவங்களை வந்து எடுத்து வர சொன்னா அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரிகள் கண்டிச்சு தான் திருப்பி அந்த சிலையை கொண்டு போய் வந்து வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து நீதிமன்ற உத்தரவை மீறிய குற்றவாளிகளுக்கு வந்து இந்த அளவுக்கு வக்காலத்து வாங்க சொன்னது யார் அப்படிங்கிறது தெரியணும். இல்ல ஒண்ணு என்னன்னா, தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலும் தற்போது உள்ள பிரச்சனைகள்ல சமூக நலத்துறை அமைச்சர் சொல்லி விஜய் அவர்கள் வந்து நியமித்துள்ள இந்த வன்னியரசு வந்து அனைத்து நிகழ்வுகளையும் தலையிடுதாருங்கிற வந்து தகவல்களும் செய்திகளும் உள்ளது. அனைத்து அதிகாரிகளும் வந்து தொடர்பு கொண்டு மாநிலம் முழுவதும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து மக்களிடையே இந்த மாதிரி பிசிஆர் வழக்குகளை அதிகமான பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுவதாகவும் தகவல் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து அரசாங்கம் விசாரிக்கணும். விசாரிச்சு அது உண்மை என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றம் போறாங்க. அப்ப நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுக்கு. அந்த தெளிவான தீர்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் நீதிமன்ற தீர்ப்பை மீறி நாங்க வந்து பிரச்சனை பண்ணணும். ஏன்னா இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, ரோட்ல மறிச்சிட்டு எங்களை கோயிலில் விட மாட்டாங்க, எங்களை வந்து சாமி கும்பிட விட மாட்டாங்க. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயில்ல, அதுவும் தமிழ்நாட்டுல இப்ப எந்த கோவில்னாலும் சரி அனைத்து சமூக மக்களும் வழிபடலாம். யாருமே அதை எதுக்க போறது இல்ல. நாங்களும் அந்த கோயிலுக்கு ஓனர் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? இவங்க அந்த வேலை தான் கொண்டு வராங்க. ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கிறது கிடையாது, ஒரு கோவில் கட்ட போறது கிடையாது. யாரோ ஒருவர் கட்டி வச்ச கோயில்ல வந்துட்டு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா யாரு ஏத்துடுவா? சரி, அப்படி இருந்தும் நீதிமன்றம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்காங்க. அந்த மக்கள் பெருந்தன்மையா விட்டு கொடுக்காங்க. அப்ப அதுலயும் கலவரம் பண்ணணுங்கிற நோக்கத்துல வந்து சாலை மறியல் பண்ணி இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ண அத்தனை நபர்களையும் கைது செய்யணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
கொள்கிறேன். உடனடியாக 41 பேர் மீதான அந்த SCST அந்த வழக்கினை உடனடியாக ரத்து செய்யணும். கண்டிப்பான முறையில் 41 பேர் மீதான SCST வழக்கை வந்து ரத்து பண்ணல அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த முக்குளத்தோரையும் ஒண்ணு திரட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாபெரும் ஒரு போராட்டத்தை பசுமன் மக்கள் தேசம் முன்னெடுக்கும். எங்க சமூகத்தில் உள்ள அத்தனை உறவுகளையும் ஒன்று திரட்டுவோம். இதுல மிகப்பெரிய லெவல்ல போராட்டம் நடத்தி இதற்கான முடிவினை எட்ட நாங்களும் தயாராக இருக்கோம் அப்படிங்கறத இதுல வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஒட்டுமொத்த முக்குளத்தோர் மக்களும் போராடுவதற்கு தயாராக இருங்கள்.